நடந்த ஒரு சதி ஆலோசனை கார்த்திகை களை எடுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த களை எடுக்கலாம்னு சொன்னதோடைய தொடர்ச்சியா களை எடுக்கலாம்னு இதுவும் இருக்கலாம், இன்னமும் வேற ஏதாச்சும் கூட இருக்கலாம். உயிருக்கு அச்சுறுத்தல் கூட சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அது சொன்னிருந்தோம் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பார்த்துல நம்ம வந்துங்க, நான் தான் சொன்னேன், சில பேட்டி கொடுக்குறாங்க, கட்சிக்கு வர்றாங்க, விட்டுட்டு 5 வருஷம் 10 வருஷம் ஆப்சண்ட் ஆயிடுவாங்க, வருவாங்க, வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வருவாங்க, இந்த கட்சியில் எம்பி ஆவாங்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. 36 ஆண்டுகள். எங்கள் அப்பா சொல்லுவார், சுவாமி விவேகானந்தா சொல்லுவார்ப்பா, ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் முன்பு, சாக்ரட்டிஸ் தான் சொன்னார் நினைக்கிறேன், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் முன்பு 1000 முறை 1,00,000 முறை யோசி. தலைவனை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2 நடக்கணும், நீ மறையணும் அல்லது தலைவர் மறையணும். அது வரையிலே அந்த தலைவர் தான் உனக்கு உன்னுடைய வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னார். எங்கள் அப்பாவும் சொன்னது, எங்கள் அப்பாவும் இதை, ஏன்னா அவர் ஆசிரியர்னால இதையே சொல்லி சொல்லி வளர்த்தனால என்னுடைய ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், அவரை தொடர்ந்து என்னை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலனாலும் நான் பாட்டாளி மக்களுடைய தொண்டனாக மருத்துவர் அன்புமணி அவர்களை கூப்பிட்டால் இணைந்து பயணிப்பேன், அழைக்காவிட்டால் ஆதரவாளனாக இருந்து என்னுடைய பணிகளை செய்து கொண்டு அவருக்கு ஆதரவாளனாக இருப்பேன். எங்கள் ஐயா இருக்கணும். ஐயா இருக்கிற வரைக்கும் அவர் தான். ஐயா வழிகாட்டுற வரைக்கும் ஐயா தான். ஐயாவுக்கு நான் தான் மீண்டும் சொல்கிறேனே, தலைவர் எங்கள் அப்பா சொன்னார்னு சொன்னல, 2 சொன்னார். நான் மறையணும் அல்லது நான் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் மறைய வேண்டும். 36 வருஷத்துக்கு முன்னாடி நான் மீண்டும் சொல்கிறேன், 4 ரோட்டில் தான் பார்த்தேன் ஐயாவை. 100 காரில் தாரமானம் பண்ணார். போகும்பொழுது அப்படியே எல்லாத்தையும் பார்த்து கையாட்டிட்டு போனார். என்னையே பார்த்து கையாட்டின மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி நான் எடுத்த ஆசை என்ன தெரியுங்களா, இந்த தலைவன் என்னை அருள்னு பேர் சொல்லி கூப்பிடணுன்னு தான் ஆசைப்பட்டேன். எப்போ 1988 அந்த ஆசை 91 92 நிறைவேறிடுது. அதுவே நான் என்னுடைய ஆசையை அப்பயே நான் நிறைவேற்றிட்டேன். இப்போலாம் எனக்கு கொடுத்துருக்க இத்தனை பதவிகள் கொடுத்துருப்பது, ஐயா அவர் கொடுத்துருப்பது எனக்கு இது ரொம்ப கூடுதலாக அவர் மீது நான் காட்டுகிற விசுவாசத்திற்கு அவர் எனக்கு தந்து கொண்டிருக்கிற பரிசுகள். நீக்கவே இல்லைங்க. எப்படி நீக்க செல்லும்? எப்படி நீக்க செல்லும்? அது நீக்க செல்லாதுங்க. நான் தான் பாட்டாளி மக்கள் இணை பொதுச் செயலாளர், மேற்கு சட்டமன்ற உறுப்பினர். அது எந்த நீக்கம் செல்லாது. நீக்கம் காட்டிலும் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாரு. மன்னிப்பு கேட்க சார், நான் சொன்னது மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஆத்தூரில் ஒரு பெரும் தொழிலதிபர், நான் முந்தானத்து போயிட்டுருக்கும் பொழுது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஏம்பா குடும்ப சங்கிலிங்கிறது என்ன? குடும்ப சங்கிலின்னா என்ன? அப்பம் பேச்ச மகன் கேட்கணும், அதுக்கு அடுத்தபடியாக அந்த அவருடைய பேச்சை அவங்க மகன் கேட்கணும். இதுதான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய குடும்ப சங்கிலி. இந்திய முழுக்க இப்படி தான் இருக்குது, நம்ம வெளிநாட்டில் இல்லை. இது பல பேர், பல லட்சம் இளைஞர்கள் ஆனால் அன்புமணி அவர்களை பின்பற்றுகிறார்கள். இந்த குடும்ப சங்கிலிக்கு எதிரான செயல்பாடு இப்போ நடப்பதாக தான் நான் கருதுகிறேன் அப்படின்னு அவரு சொன்னார். இதை வேண்டாண்ணா நீங்கள் ஐயாவை போய் பாருன்னு சொன்னதா நான் முன்ன தப்பு, ஐயாவோட இணக்கமாக போகணும்னு நான் சொன்னதா நான் முன்ன தப்பு. அதுக்காக தான் இணையதளத்தில் என்னை போட்டு ஏலம் விட்டு ஏற்றி எடுக்கிறானுங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்றும் அதை நமக்கு ஒன்றும் இது கிடையாது. நான் சொன்னது, ஏங்க உங்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற எனது அருமை பெரியோர்களே, உங்ககிட்டே நான் விட்டுறேன், என்னுடைய பேட்டியில் பெற்றெடுத்த தந்தை மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து அவரோடு இணைந்து செயலாற்றுங்கள் என்று நான் சொன்னது தவறுன்னா நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.